கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என நடிகர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட நபர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். தகவல்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் இப்போ வரைக்கும் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போயிருக்காங்க. மேலும் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு பல சினிமா செலிபிரிட்டிஸ் அவங்களோட ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி தலைவரான விஜய் அவர்கள் கூட நேரில் சந்தித்து அங்கே இருக்க மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கள்ளச்சாராயம் அருந்தி 40க்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழுமையாக உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்கள் இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து பல சினிமா செலிபிரிட்டிஸ் அண்ட் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் கமலஹாசன் அவர்கள் அண்ட் ஆக்டர் விஷால், ஜிவி பிரகாஷ், ஆக்ட்ரஸ் குஷ்பு அப்படின்னு சொல்லி பல செலிபிரிட்டிஸ் தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது பல பேருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு.